கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு அங்கு ஜனங்களை பார்த்து, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் யாருடைய வாழ்க்கையிலும் இருள் இல்லை, அவர்கள் ஜீவ ஒளியை கண்டடைவார்கள், ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று இந்த வார்த்தை கூறுகிறதை பார்க்கிறோம். ஆம், அவரை பின்பற்றும் பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் இருள் இல்லை. அவரை எப்படி பின்பற்றுவது? பின்பற்றுதலை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவரை உறுதியாக நாம் பின்பற்றி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆம், அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உயிரோடு இருந்த நாட்களில் அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய சீஷர்கள் யாவரும் அதை மறந்து விட்டார்கள். அது அவர்களுக்கு ஞாபகத்திலேயே இல்லை. ஒரு நாள் வந்தது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக பிடித்து கொண்டு போகிறார்கள். அப்பொழுது, நான் உம்மை காவலிலும் பின்பற்றுவேன், சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்ன பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை இவர் யார் என்று அறியேன் என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆம், பேதுரு இவ்வாறு தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார். அவரோடு இருந்த நாட்களிலே அவர் கூட இருந்த அநேக அற்புதங்களை பார்த்த அந்த சீஷர்களும், அவர் செய்த அதிசயங்களை பார்த்த சீஷர்களும், தங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளை பார்த்த சீஷர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிட்டு ஓடி போனதை பார்க்கிறோம். ஆனால் சில சகோதரிகள், இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் மகதலேனா மரியாளும் இன்னும் சில பெண்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போன நேரத்திலும் இவர்கள் அவரை பின்பற்றி போகிறார்கள், அவருக்கு பின் செல்லுகிறார்கள், அழுது புலம்பிக் கொண்டே பின்னே செல்கிறதை பார்க்கிறோம். ஆம், அவர்களுக்கும் ஞாபகம் இல்லை இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லியிருந்தது. ஆனாலும் ஐயோ, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது, இது முடிந்து விட்டது என்று அவர்கள் அப்படிதான் அறிந்திருந்தார்கள். ஆனால் முடிய போகிறது என்று அறிந்த காரியத்திலும் அவர்கள் அழுது கொண்டே அவருக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று பின் சென்றதை பார்க்கிறோம். அவருக்கு பின்னாக சென்றார்கள், கடைசி வரைக்கும் அவர் பின் சென்றார்கள். அங்கே சிலுவையின் அண்டையிலே அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதோடு விட்டுவிடவில்லை. அவரை அடக்கம் பண்ணின பின்பும் அடுத்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஓய்வு நாளை அனுசரித்து விட்டு, ஓய்வு நாளின் சட்டங்களின்படி எல்லாவற்றிற்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்து, அடுத்த நாள், அந்த முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் மீண்டுமாக ஓடுகிறார்கள். அந்த இயேசுநாதரை வைத்திருந்த அந்த கல்லறைக்கு மீண்டும் ஓடுகிறதை பார்க்கிறோம். அங்கே அவர்கள் போய் கந்த வர்க்கங்களையும் அங்கே பரிமள தைலத்தையும் போய் வைக்க வேண்டும் என்று சொல்லி போகிறார்கள். அவர்களுக்கு தெரியும், அந்த கல்லை புரட்டுவது, அவரை அடைத்து வைத்திருந்த அந்த கல்லறையின் கல்லை புரட்டுவது மிக கடினமான காரியம் என்று அவர்கள் அறிந்திருந்தும் யாருடைய உதவியும் தேடாமல் அங்கே நாம் ஓடி போய் பார்ப்போமே என்று சொல்லி பெண்கள் மாத்திரம் அங்கே ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆம், அங்கே அவர்கள் பயந்தார்கள், யார் இந்த கல்லை புரட்டுவார், யார் இதை செய்வார் என்று. ஆனால் போன அவர்களுக்கு அங்கே ஒரு நற்செய்தி காத்திருந்தது. அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. முடிந்தது என்று நினைத்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்வை அவர்கள் உள்ளே போய் பார்க்கிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துவின் சடலத்தை காணோம். அங்கே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. என்ன நடந்தது என்று ஆச்சரியப்பட்டு பார்க்கும் பொழுது தேவதூதன் அவர்களிடத்திலே இறங்கி பேசினார். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்ததை மறந்து விட்டீர்களா? அவர் மரித்து 3ஆம் நாளில் அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார் என்று. ஹல்லேலூயா! அவர்கள் முடிந்து விட்டது, இருள் என்று நினைத்து கொண்டு போனார்கள். ஆனாலும் பின்பற்றி போனதை அவர்கள் விடவில்லை. இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பற்றி கொண்டே போனார்கள். அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே இருள் இல்லை. அவர்களுடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு முடிந்து விட்டது என்று நினைத்த இடத்திலே முடிவு இல்லை. ஒரு புதிய துவக்கத்தை அவர்கள் பார்த்தார்கள். அதோடு முடியவில்லை, இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவும் செய்தார்கள். அவரை
கண்டார்கள். ஹalleluya. இன்றைக்கு நீங்களும் எந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, என்னென்ன காரியங்கள் அவ்வளவுதான் இருள், எத்தனை காலம் இருள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, நினைத்து விட்டு அப்படியே உட்கார்ந்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே உறுதியாயிருங்கள். உறுதியாய் எப்படி இந்த பெண்கள் பின்பற்றி சென்றார்களோ, அங்கே அவர்களுக்கு துர்ச்செய்தி அல்ல, நற்செய்தி காத்திருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் அல்ல, ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு அல்ல, ஒரு துவக்கத்தை அவர்கள் பார்த்தது போல் நீங்களும் உறுதியாக அவரை பின்பற்றி செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருள் அல்ல, ஜீவ ஒளியை நிச்சயமாய் நீங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.